அதனால கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உன் மேல நான் சந்தோஷமா இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமே. உன் மேல நான் சந்தோஷமா இருக்கிறேன். நல்லா கவனிங்க. நம்ம வீட்டுல நம்ம பிள்ளைங்க மேல மனமகிழ்ச்சியா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? நிறைய விஷயமா நிறைய பிள்ளைங்களுக்கு பிடிச்ச காரியத்தெல்லாம் கொடுத்து நல்லா அவங்கள உற்சாகப்படுத்தி அப்படியே பயங்கர மகிமையா வைப்போம். ஆனா அவங்க நம்மளை வெறுப்பேற்றிட்டாங்கன்னா, சரி போடா அவன் நம்மளாம் சேர்த்து போ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மனம் நொந்துக்குவோம். உண்மையா இல்லையா? கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை கைவிடுறதுக்கு, உன்னை வெறுக்கிறதுக்கு, உன்னை தள்ளாட விடுறதுக்கு நான் உன் மேல மனத்தாங்கலாம் இல்லை, நான் உன் மேல மன மகிழ்ச்சியா தான் இருக்கிறேன். யோசுவாவே, நீ தூக்கு நூலை பிடிச்ச இல்ல, இந்த வேலை செய்யறதுக்காக நீ எழுந்த இல்ல, அதை என் கண் பார்க்கிறது. ஆமேனா? அந்த காரியங்களை நடத்தி முடிக்கும்படியாய் உன் மேல நான் மன மகிழ்ச்சியாய் தான் இருக்கிறேன். ஆமென். தைரியமா காரியத்தை நடத்துங்க. தைரியமாய் கர்த்தருடைய சமூகத்துல உற்சாகமாய் முன்னேறி ஓடுங்க. கர்த்தர் சொல்றாரு, அற்பமான ஆரம்பத்தை நீ அசட்ட மட்டும் பண்ணிடாத.